அன்பார்ந்தவர்களே, கடவுள் எங்கே? கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் உண்மையான உறவுகளில் நிறைத்திருக்கிறார். எங்கு இருவர் மூவராக இருக்கிறீர்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்ற உண்மையை இன்று வார்த்தை வழியாக சொல்லித் தருகிறார். அது எப்படி என்பதை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் ஆசீரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, மத்தேயு 18:20 சொல்லுகிறது, 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, தொலைந்து போன ஆட்டினை மனிதன் எப்படி தேடி கொண்டு வர வேண்டும் என்று அலைந்து திரிகிறானோ அதே போல ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அவரை எப்படி நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். ஆம், ஒருவர் நல்வழிக்கு கொண்டு வரப்படும் போது சகோதர சகோதரிகள் நடுவில் ஒன்றிப்பு ஏற்படும் போது அங்கே நான் இருப்பதாக கடவுள் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இறையன்பும் பிறரன்பும் இடத்தில் தான் கடவுள் இருப்பார். எனவே நாம் கடவுளை அவரது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்து அவரின் உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் ஒருவன் தவறு செய்யும் பொழுது அதை எப்படி நாம் சுட்டி காட்ட வேண்டும் என்ற உள்ளுணர்வை வார்த்தை வழியாக இன்று அவர் கற்றுத்தருகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தான் கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கே எங்கே என்று கேட்கிறீர்களா? உங்கள் உறவோடு ஒன்றுபட்டு வாழுங்கள், அங்கே இறைவன் நிலைத்திருக்கிறார் என்று கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தனியா வாழ்ந்தா போதும், தனித்துவத்தில் மட்டும் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் தானே என்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 4:8 சொல்லுவது போல, அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுளின் அன்பை உணர்ந்து கொண்டு உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் அறிவுரை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, நான் கேட்கும் வேண்டுதல் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் கேட்கும் எந்த ஒரு தேவையும் நம் சுயநலத்தை பூர்த்தி செய்வதாக மட்டும் இருக்கக்கூடாது. அது நம் சக மனித உறவை சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தான் நற்செய்தியும் இன்று வலியுறுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவனின் படைப்பில் இருக்கும் ஒவ்வொன்றும் தனி மனித தேவைக்காக மட்டுமல்ல, அது மனித கூட்டுறவின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே இருக்க வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறது. இந்த கூட்டுறவு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவே நம்ம எத்தனையோ கிராமத்துல பார்த்திருப்போம். இந்த கூட்டுறவு வங்கின்னு ஒண்ணு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா குறைந்த வட்டியில் அரசாங்கம் நடத்தும். அங்கு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கான பணத்தை எடுத்து நல்வழியிலே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் இன்று அந்த கூட்டுறவு, அந்த ஒற்றுமை மனப்பான்மை இங்கு காணப்படுவதில்லை. என்பார்ந்தவர்களே, இது குறைந்து போய்விட்டது. இந்த தனித்துவம், தனியா ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், தனியா போகணும், தனியா தான் எல்லாம் தனியா செஞ்சாதான் நான் டாப்ல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் தான் மனிதனின் அன்பு இருக்கிறது என்று தேடுகிறோம். உறவை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர் மட்டும் அனுபவித்து மற்றவர்கள் அதை ஏக்கத்தோடு மட்டும் பார்ப்பதை, அதிருப்தியை அடைவதை இறைவன் விரும்புவதில்லை. ஒருத்தருக்கு மட்டும் எல்லாமே தனியாவே கிடைக்கணும் கடவுள் அது விரும்பல. ஒற்றுமையில் தான் அனைத்தும் நிலைத்திருக்கிறது. உறவிலே ஒன்றுபட்டால் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, தனி மனித ஜபத்தில் கிடைக்கும் அருளை விட ஒருமித்த மனதோடு கூட்டமாக ஏறெடுக்கும் ஜபத்தில் கிடைக்கும் பலன் அதிகம் என்று உணர்த்துகிறார். மத்தேயு 18:19 சொல்லுவது போல, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் என்று சொல்லித் தருகிறார். அவர்களே, இறைவனை அணுக வேண்டும் என்றால் தனியாக அணுகுவதை விட மனித உறவுகளோடு அணுகுவதையே அவர் விரும்புகிறார். உறவுகளில் பிரிவை ஏற்படுத்தும் காரணிகள் இருக்கலாம், அதை சரி செய்ய முயல்வதே சரியான கிறிஸ்துவ வாழ்வு. இந்த பிரிவினைகள் எல்லா நேரத்திலும் எல்லா குடும்பத்திலும் இருக்கலாம். அதை ஒற்றுமையோடு சேர்த்து கடவுளோடு வாழ வேண்டும். உறவு இருக்கிறதெல்லாம் கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கேன்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்பம் ஒன்னா இருக்கா, அங்க கடவுள் இருக்கிறார். என்பவர்களே, எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துவ வாழ்வு என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு நாம் அர்த்தமுள்ள உறவுகளால் உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ முயல்வோம். உறவுக்கு உயிர் கொடுங்க. பிரிந்த உறவுகளை ஒன்று சேருங்கள். உறவு இல்லை என்றால் கடவுள் அங்கு இல்லை. கடவுள் எங்கே?
உறவு நீடித்திருக்கிறதா? உங்களிடத்திலே ஒற்றுமை நிலைத்திருக்கிறதா? ஒன்றுபட்டு ஒரு குடும்பமாக வாழ்கிறீர்களா? திருக்குடும்பமாக திகழ்கிறீர்களா? அங்கே கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கே? என் குடும்பத்தில் இருக்கிறாரா? நாம் ஒன்றுபட்டு இருந்தால் கடவுள் நம்மோடு. அதை உணர்ந்து கொள்வோம். இறைவன் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நீர் சொல்லுவது போல நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து அன்பின் உறவுகளாக, உறவுக்கு உயிர் கொடுக்கும் குடும்பங்களாக எங்களை மாற்றியருளும். எங்களோடு தங்கி ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.